சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதனால் பச்சையப்பன் கல்லூரி வளாகம் சற்று பரபரப்பாகவே காணப்பட்டது. ஒவ்வொரு மாணவராக பரிசோதித்த பின்னரே கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். பச்சையப்பன் கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என மாணவர்கள் தங்களது போராட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். என் பேர் ராகுல், தமிழ் துறை 3ஆம் ஆண்டு படிக்கிறேன் சார். நான் இங்கே வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், செயலர் வந்து பதவி காலம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சுங்க சார். எங்களுக்கு வந்து தனியாக ஒரு அறக்கட்டளை, தனியாக நிர்வாகம். எங்கள் 6 கல்லூரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நிர்வாகம் தான் சார், பச்சையப்பன் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு. இந்த நிர்வாகத்துக்குள்ளே பயங்கர பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க சார். செயலர் வந்து பசங்க மேலே வந்து வன்மையாக பொய் குற்றச்சாட்டு போடுறது, பேராசிரியர்கள் மேலே பொய் குற்றச்சாட்டு போடுறது, பேராசிரியர்களை வந்து பணியிட நீக்கம் செஞ்சதுனால நாங்கள் மாணவர்கள் வந்து ஒரு நியாயமான முறையில் வந்து ஒரு கண்டன போராட்டம் பண்ணியிருந்தோம் சார். அந்த போராட்டம் பண்ண உடனே அடுத்த ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை வந்து இடைக்கால நீக்கம் செஞ்சுட்டாங்க சார் மாணவர்கள். எதுக்கு நீங்கள் பண்ணீங்க, எந்த ரீசனுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டால், நீங்கள் போராட்டம் பண்ணீங்க, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்கலா மிரட்டலா எங்களை வந்து பயங்கர இழிவாக பேசுகிறாங்க சார். அவங்க இது வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு முதல்வர் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. கல்லூரி முதல்வர் எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் வெளியே கூட வந்து பார்க்கவே இல்லை சார். எங்களை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இத்தனை போலீஸ்ட் இங்க பாருங்க 100 பேர் தான் இருக்கிறோம். நாங்க ஜீப் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே இருந்து கூட எங்களை உள்ள கூட விடவே மாட்டாங்க. சரி நீங்க வெளியே வாங்க, ஒரு செயலாளரை நாங்க கூப்பிடுறோம், மேல தான் சார் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. கீழே வந்து பாக்குறதுக்கு 1 நிமிஷம் அவங்கள எங்க கோரிக்கையை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் நாங்க பேசுறதை கேட்டா கூட போதும் சார், அதை கூட கேட்க மாட்டாங்க. கல்லூரி முதல்வர் கூட வெளியே கூட இன்னும் வரவே மாட்டாங்க சார். ஏன்னா பயப்படுறாங்க, நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சார். செயலர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வச்சு பேசுறாருங்க சார். போன வருஷமே நான் சொல்லணும் தான் எதிர்பார்த்துருந்தேன். எல்லாருக்கிட்டையும் இதே வார்த்தையை தான் சார் கேட்கிறாரு, நீ என்ன ஜாதின்னு கேட்கிறாரு சார். இது பச்சையப்பன் கல்லூரியில வந்து இது நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க சார். பச்சையப்பன் கல்லூரியில இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டதே கிடையாது. கல்லூரிக்குள்ள நாங்களே வந்து ஜாதியை பாக்குறது இல்ல, ஆனா இவங்க வந்து ஜாதியை பாக்குறாங்க சார். இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா நியாயமா கேள்வி கேட்டவங்களை வந்து பேராசிரியர்களை வந்து எல்லாரையுமே வந்து பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க சார். பேராசிரியர்களும் சரி 2 பேராசிரியர்கள் வந்து பணியிட நீக்கம் செஞ்சாங்க சார். 4 மாணவர்களை வந்து இடைக்காலம் நீக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க சார். அதை நாங்கள் கேட்டு போராட்டம் பண்ணா எங்களே வந்து மிரட்டுறாங்க சார். தயவு செஞ்சு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த 6 கல்லூரியும் வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முதல் கோரிக்கையாக நாங்கள் எடுத்து வைக்கிறோங்க சார். அதுவும் இல்லாமல் எங்களை கேட்டுக்குள்ளே நாங்கள் உள்ளே போனாலே உள்ளே விடவும் மாட்டாங்க. ஆர்ட்ஸ் கேட்டையும் பிளாக் பண்ணுறாங்க, அந்த சயின்ஸ் பிளாக் கேட்டையும் பிளாக் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி உள்ளே போனாலும் ஜெயில் மாதிரிங்க சார். உள்ள 2 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. உள்ள 2 மணி வரைக்கும் இருந்து கூட ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் இருக்குது. நம்ம ரெஸ்ட் ரூம் எவ்வளவு பெருசு இருக்குது? 10க்கு 10 தான் சார் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம்ல 2000 மாணவர்கள் எப்படின்னு சார் போக முடியும்? ஒரு சரியான கழிப்பறை வசதியே இல்ல சார். ஆனா அவங்களுக்கு தனித்தனி பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குங்க சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா டீசெண்டா வச்சிருக்காங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இல்லாத ரெஸ்ட் ரூமா தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு சரியான குடிநீர் இல்ல சார். நாங்க அப்படி ரெஸ்ட் ரூம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்தால் கூட எங்கள் ஐடி கார்டு வந்து பிடிங்கி வச்சிருது. அதுக்கு வந்து 1 வாரம் அந்த மாதிரி எதனா லெட்டர் எழுதி கொடுத்து தான் நாங்கள் வந்து ஐடி கார்டு வாங்குற மாதிரி இருக்குது சார். இது ஒரு நடக்குது சார். இது வரைக்கும் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறோம். நாங்கள் நடத்தினா கூட எங்களே மிரட்டுறாங்க, டிசி குத்துறாங்க, டிசியில் பிளாக் மார்க் போடுறாங்க சார். இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு சார். பிளாக் மார்க் போடுற அளவுக்கு இவங்களுக்கு யார் சார் ரூல்ஸ் கொடுத்தா? நாங்கள் போராட்டம் பண்ணால் தப்பாங்க சார். நாங்கள் எடுத்து கேள்வியே கேட்கக்கூடாதா? நாங்கள் பஸ் பாஸுக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்தோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அடிப்படை விஷயத்துக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்தோம். எதுக்குமே நீங்கள் சரிப்பட்டும் வர மாட்டீங்க. எங்களுக்கு இந்த அறக்கட்டளையே வேணாம் சார். முழுக்க தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு எங்கள் கல்லூரியை வந்து அரசே நடத்தணுங்க சார். இதுதாங்க சார் எங்கள் முதல் கோரிக்கை. செயலர் வந்து பதவி காலம் முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் அவர் இருக்கிறாரு. அவர் தயவு செஞ்சு அவர் வெளியே அனுப்பணும். முதல்வர் வந்து எங்களுக்கு மாற்றணும், தலைவரை வந்து எங்களுக்கு மாற்றணும் சார். இதுதாங்க சார் எங்கள் முதல் கோரிக்கை. உள்ள எங்களை விடமாட்டுறாங்க. அவங்க உள்ள உற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் சார் இருப்போம். நாங்க எங்க கோரிக்கையை வந்து எங்க கல்லூரி முதல்வர்கிட்ட நாங்க போய் சொல்லணும், இல்லைன்னா எங்க கல்லூரி தலைவர்கிட்ட நாங்க சொல்லணும். அவங்களை வந்து வெளியே வந்து பார்க்க சொல்லுங்க சார். இன்னும் கூட பார்க்க மாட்டாங்க. எங்க போலீஸ் கூட பாருங்க, நாங்க பொதுமக்களை வந்து எந்த ஒரு இடையூறே பண்ணவே இல்லை. ஆனா எங்களை இந்த அளவுக்கு பேரிகார்ட்லாம் கேட்லாம் போட்டு 100 பேர் இந்த ஒரு இதுல அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.